ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில இன்று காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, இந்த பகுதியில நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறத அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 தேர்தலில் யார் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, இல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் வந்தா நல்லா இருக்கும். எதனாலனா மக்களுக்கு நல்லது பண்றாரு, அதனால விஜய் பாரு. டிஎம்கேவும் நல்லா தான் பண்றாங்க. இப்போ விஜய் வராரு, அவர் எப்படின்னு தெரியல, வந்தாதான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். டிஎம்கே ஆட்சி தான் வந்தால் நல்லா இருக்கும். மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்கிறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையானது பூர்த்தி ஆகுது. இல்லை ஓரளவுக்கு எல்லாமே நடக்குது. நம்ம போய் நம்ம அதிகாரியில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. ரெட்டலை அது வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். இது மொத்த விலைவாசி பூரா ஏற்றி வச்சுக்கிறான். ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு, வருவா தனி பெருமை கிடைக்கும். எடப்பாடி மோடி வரணுமா? மோடி வந்தால் தாங்க நான் கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் சீர்படுவோம். எதனாலனா நாங்கள் இருக்கிற ஏங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாப்புல. அதாம்மா சொல்கிறவங்க சொல்லத்தான் சொல்லுவாங்க. அது அன்றைக்கி தான் தெரியும், எலெக்ஷனுக்கு தான் தெரியும். வெற்றி பெறும். எங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எங்கன்னா ஒரு பகுதி வந்து தான் ஆகணும். புது ஆள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாடு எதுக்கும் புது ஆள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாடு. அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் யார் தீர்க்க போகிறாங்க, அவங்கவுங்க கொள்கை தான், அவங்கவுங்க தான் பண்ண முடியும். புது ஆள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். எடப்பாடி விவசாயிக்கு நல்லா செஞ்சார். பிஜேபி வந்தால் கூட போதும். அந்த அம்மா இருக்கிற வரையில விவசாயம் அருமையாக இருந்துச்சு. இப்போ கண்ணூர் வரும் பைப்பு எடுத்தேன், 23 பைப்பு 1 லட்சம் ரூபாய் போச்சு. இன்னைக்கு வேலை கண்ணீர் வர்றோம் 15 எட்டு போய் ஒரு லோன் உண்டா சீரா நகை என்ன குழந்தைங்களுக்கு நகை போட முடியா? நம்ம வயசு இருக்கிற வரையிலும் விவசாயம் விடக்கூடாது. விலைவாசி பயங்கரமா இருக்கு. எங்க போனாலும் பைப்பு இந்த ரேட்டு, சாட்டர் அந்த ரேட்டு, மோட்டர் அந்த ரேட்டு. அப்புறம் எங்க இந்த கூலி ஆளுக்கு வேற கொடுப்பேன். அங்க நெல் வழியிலனா அப்புறம் எங்க இந்த சாப்பாடு கிடைக்கும்? விவசாயம் கெட்டு தான் போடும். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். அவர் நிறைய நல்லது செஞ்சாரு, வேற யாரும் அந்த அளவுக்கு செய்யல. நிறைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் அவர் வந்து அந்த கஞ்சா குடி இந்த ரவுடிசம் எதுவுமே இருக்காது. இந்த ஆட்சியில் ரொம்ப அநியாயம் நடக்குது. ரொம்ப அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலியல் தொல்லை நிறைய நடக்குது. ஆனால் அவர் ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது. நல்ல கண்டிஷனாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எடப்பாடியே ரெட்டலையே வரலாம். அந்த அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அவரும் பண்ணுறாரு, எல்லாமே சொல்லலாம். ஆனால் நிறைய பசங்களுக்கு இலவசமாக ஊக்கத்தொகை நிறைய கொடுத்தாரு. இந்த தாலி தங்கம் அதெல்லாம் எதுவுமே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா தேவையில்லாமலாம் பண்ணிக்கின்னு வேஸ்ட் பண்றாரு. ஆனா இவர் இனிமேல் வரவே கூடாது. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். இந்த கவர்மெண்ட்டும் மோசமான கவர்மெண்ட், எங்களுக்கு திருப்தியா இல்ல. சொன்னது ஒன்னா தர எதுவுமே செய்யல. அந்த ஆள் இருந்தவரில் 4 வருஷம் தொல்லை இல்லாம இருந்தது. ஆனா ரொம்ப கொர்சல் அதிகம். இப்போ விஜய் வருவார். அவர் கொஞ்சம் வழி விட்டு எல்லாம் நம்ம மக்கள்லாம் விட்டோம்னா அவர் சொல்றதெல்லாம் செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாரும் அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. புதுசா யாருன்னா விஜய் வரணும்ல, விஜய் வரனால ரஜினி வரல, விஜய் வரட்டும். யாருன்னா ஒரு மாற்றம் வரும்ல, அதுக்கு சொல்றேன். ஸ்டாலினி வந்தா தலை வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவரு ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கிற பசங்க படிக்கிற படிப்புக்கு எல்லாரும் லேடிஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். தலை என்கின்ற தளபதி விஜய். எதனா ஒண்ணுன்னா எங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்ல. இப்ப மக்களுக்கே அவ்வளவு பாதுகாப்பு தராங்க, எங்களுக்கு தர மாட்டாங்களா? விஜய் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்து தான் பாக்கட்டமே. அவரையும் விஜய் தான். 6 ஓட்டு எங்க வீட்டுல இருக்கு விஜய் தான். நாங்க எவ்வளவு சொல்லிட்டோம், எவ்வளவு பண்ணிட்டு நாங்க இந்த வாட்டி ஸ்டாலின் தான் போட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ரெட்டையில தான் இருந்தாலும் ஸ்டாலின் தான் போட்டோம். ஆனா வந்து எங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கோ, எதனா ஒண்ணு கூட தண்ணி போகுது அது வந்து பார்க்க மாட்டாங்கோ, எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்து எங்கிட்ட தளபதி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லது செய்வாரு அப்படின்னு எனக்கு ஒரு மனசு. ஏன்னா ரஜினிக்கு அடுத்து அவர் தான் எனக்கு ரொம்ப தெரியும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக மாற்றம் இருந்தால், ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். வாய்ப்பு கொடுப்பான் அவருக்கு, அவ்வளோதான். வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்பேன். சட்டத்தில் ஏன்னா புதுசாக என்ன பண்ணார் நல்லா இருக்கும்ல. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோட ஒரு மாற்றம். கூட்டணி வந்துன்னா கண்டிப்பாக வந்துடுங்க. பிஜேபி இருக்குது, ஆள் எல்லாம் இருக்கிறாங்க, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குது. அதான் கூட்டணி பொறுத்து தான். எந்த கட்சியுமே சரி, மேல எந்த கூட்டணி நல்லா வருது, பலமா வருது, அந்த கட்சி கண்டிப்பா வரும். தனித்துல யாரும் பிடிக்க முடியாது. அது நம்ம தமிழ்நாட்டு சான்ஸே கிடையாது. ஸ்டாலினி தான் வரணும்னு நினைக்கிறேன். நாங்க அந்த கட்சி தான். எங்க வீட்டுக்காரர்ல இருந்து அவரு அந்த மட்டையிலே ஊர்னு விஜய் அண்ணா வரணும். விஜய் அண்ணா வந்தாதான் கொஞ்சம் நாட்டு முன்னேறும், எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் ஏதோ கொலை நடக்குது, எதோ நடக்குது. விஜய் அண்ணா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இளைய தலைவர் எல்லாரும் மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சா நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம். இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரு மாற்று அரசியல் வரணும். விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது இளைஞர்களோட ஆதரவு. தளபதி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா தளபதி ஃபேன், அதனால சொல்றேன். யாரு கூடனா கட்சியில் இணைந்து வந்தானா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும். புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும். மாத்தி அவங்க கிட்டே கொடுத்து புதுசா ஒருத்தரை கொடுத்தா நல்லா இருக்கும்ல. புதுசா என்ன வரட்டும். டிஎம்கே ஏடிஎம்கே வரக்கூடாது. விஜய் வரலாம், தப்பு இல்லை. நல்லா போகணும். விஜய் வந்தால் நல்லா இல்ல. அவர் வந்தால் எதாவது நல்லது செய்வார் நம்பிக்கை. இவங்க எல்லாம் மாற்றி போட்டு ஒன்றும் பண்ணல. புதுசாக ஒருத்தர் வந்தால் நம்ம எதனா நல்லது நடக்கணும். பின்வாங்க மாட்டாரு, நம்பிக்கை இருக்கு. சீமாந்தமா அவர் தமிழுக்காக போராடுறாரு, நல்ல கொள்கைலாம் சொல்றாரு, கல்லு இறக்கும்னு சொல்லிக்கிறாரு. அதுக்காக அதிக வாய்ப்பு ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. திமுக கூட்டணி தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் எல்லா மக்கள் பிரச்சனையும் நல்லா தீர்த்து
நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதை விட இன்னும் சிறப்பாக அடுத்து வந்தாக்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டாலினுங்க அவர் செய்து எல்லாம் சாதனை எல்லாம் செய்து சொன்னதெல்லாம் செய்திருக்காரு. நல்லவர். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லதை பண்ண நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு முதல்ல பெண்களுக்கு முதல்ல எல்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதான் நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து யாரும் நல்லா இருக்காரு. பிறகு ஆட்சி நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணுறாங்க. மக்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஓட்டு பிரியம் வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே தான். எடப்பாடி தான் வாய்ப்பு. விஜய் கூட்டணின்னா எடப்பாடி வந்துடுவார். அந்த நேரத்துக்கு எப்படியாவது ஜாயிண்ட் ஆகிடுவார். எடப்பாடி தான் வர்றாரு. நாட்டுக்கு நல்லது செய்யணும். பழைய ஆட்கள் இருந்து ஒன்றும் பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது. பெருந்தலைவர்லாம் இறந்து போயிட்டாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஜய்ன்ற அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டிவிக்கு இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். விஜய் வரணும். இல்லை அவர் ரசிகராக இருந்தாலும் அவர் நல்லது பண்ணுவார் நம்பி இருக்கு. பிஜேபி தவிர எந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்கு. இந்த நாட்டில் பிஜேபி வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி. அவங்க யாரு கூட சேர்ந்தாலும் அவங்க வர முடியாது, வரக்கூடாது. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா அவங்க வரக்கூடாது. கலைஞர் செய்யாத்தியோ ஒரு காமராஜ் செய்யாத்தியோ எவன் வந்தாலும் இன்வெர்ட் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆராவும் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வரக்கூடாது. பிஜேபி கூட யாரு கூட்டு சேர்ந்தாலும் பிஜேபி கூட சேரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது திராவிட கட்சி தான் ஆளணும். வேற எந்த கட்சியும் ஆளக்கூடாது. பிஜேபி வந்தா நாட்டை குச்சித்தவராக்கி இந்த மதம் சொல்லி நம்மள இந்த மதம் தானே நம்மள ஏன் பிளவுபடுத்துறான்? நாம கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாம் அண்ணா தம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பழகிறோம். அவங்களே பிளவுபடுத்துற மதவாதம் திணிக்க கூடாதுங்க. நாட்டுக்கு உதவாது. ஜாதி மத பேதமற்ற இந்தியான்னு சொன்ன அப்ப கொண்டாந்தது. அதை ஏன் நீ வந்து இப்ப வந்து பிளவுபடுத்தி அதுல நீச்சல் அடிக்க நீ நினைக்கிற? இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கே தேவையில்லை பிஜேபி. திராவிட பாரம்பரியம் உள்ள கட்சி வரலாம். வரணும் மீண்டும். அது வந்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்கு. நாடு போயிடும். விஜய் வந்தாகணும். அவர் ஏதாவது நல்லது செய்யணும். இருக்கிற ஆட்சி எல்லாம் வேஸ்டா போச்சு. புது ஆட்சி வரணும். ஏன்னா ஒரு புது மனுஷனை கொண்டாடணும். பைசே வந்து ஆடுறத விட ஒரு புது மனுஷனை வந்தோன்னா அவரு என்ன செய்யறது ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா விஜய் வரணும். அடுத்தது வந்து டிஎம்கே இதனால வந்து நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி யார் வந்தாருன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா ஏற்கனவே இருந்த திட்டங்கள்ல வந்து மகளிர் உரிமை திட்டம், மகப்பேறு திட்டம், திருமண உதவி திட்டம், இந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து போன ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி காலத்தில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. நெல் போட்ட விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் அதுக்கு நெல் போட்ட எடப்பாடி ஆட்சியில் நாங்களாம் நெல் கமிட்டி நடத்தினோம். விவசாய கொடுத்தாலும் நெல் கமிட்டி நடத்துவோம். ஒரு வாரத்தில் ரூபாய் வந்துடும். இப்ப 4 மாசம் ஆச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் நெல் போட்டு கமிட்டியில கவர்மெண்ட் 4 மாசம் ஆச்சு ஒன்னும் விவசாயிகள் பணம் வந்து சேரல. அதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப இந்த ஆட்சியில ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம். அதனால வந்து அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு ஏற்றுக்கூடிய ஆட்சியா தெரியல. அதனால ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் விரும்புறோம். ஒரு வாய்ப்பு விஜய் கொடுக்கலாம். ஏன்னா வளர பிள்ளை அவங்க எல்லாம் சாய்கிறாங்க, செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு திருப்பி முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் தான் வரணும். மற்றபடி யாரு வந்தாலும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் பக்கா டிஎம்கே. நான் வேற கட்சி சொல்ல முடியாது. ரெண்டுமே விளங்காத கட்சி. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கே யோகிதை இல்லை. எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னா அப்ப அதுக்கு பதவிக்கே மதிப்பு இல்லாத போயிடுச்சு. இப்ப கலைஞர் வந்தாரு, அண்ணாதுரை வந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறது தகுதி இருந்தது. இவருக்கெல்லாம் என்ன தகுதி இல்ல. எங்களுக்கு ரெட்டையில தான் எங்களுக்கு போதும். அது வந்தா நல்லா இருக்கும். நாங்க வியாபாரக்காரர் தான் வரோம். ஏறாதன்ட்டு எங்க நிறுத்தினாலும் அந்த பஸ் ஏத்துறாங்க. இது நாங்க எங்கேயோ சுத்திட்டு தானே போறோம். சுத்திட்டு போறோம். எங்கமே நிறுத்த மாட்டேன்றாங்க. அந்த பஸ்கார ஃப்ரீ பஸ் நிறுத்தவே மாட்டேன்றாங்க. எங்களுக்கு 1 கிராம் நகை கூட எடுக்க முடியல. இப்போ விற்கிற விலைவாசி. அப்போ அவங்க இருக்கும்போது அந்த மாதிரியே போட்டாங்க அந்த நகைங்களை. சொல்லி பார்க்கலாம். இதை போட்டுங்கிற முகத்தே 250 ரூபாவுக்கு தேர்த்தேன். இது இப்போ தான் என்ன ஒரு 5 வருஷம் இருக்கு நான் எடுத்தது. இந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தா 1 லட்ச ரூபாய் ஏறி போச்சு. இப்போ வேலை வந்தது 100 ரூபாய் 200 ரூபா சம்பாதிச்சு போகிறோம். அவ்வளோதான். இந்த 100 200 சம்பாதிச்சு மாதிரி நகை எடுக்குதா நாங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிட்றது? எல்லாம் சும்மா சொன்னாங்களா தான் இந்த கேள்வி. எல்லாம் விலைவாசி ஏறி தாங்குது. எதுவுமே கம்மி கிடையாது. இப்போ இந்த ஆட்சியிலேயே பரவாயில்ல. இந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லை. புதுசாக வந்தால் நல்லது தான். அவங்க எதனா செய்வாங்க நாட்டுக்கு. மற்றவங்களாம் வந்தவங்க எப்படி எப்படியே செஞ்சாங்க. இவர் பார்க்கலாம். ரெட்டையில வந்தால் தான் நல்லது எங்களுக்குலாம். அதான் எப்போ அப்போதுலேருந்து நாங்கள் ரெட்டையில தான். அவங்க வந்தால் நல்லதான் வந்தாங்க. நல்லதான் செஞ்சாங்க குழந்தை குட்டிக்கெல்லாம். இப்போ யார் என்ன செய்கிறாங்க? எல்லாம் வேலை ஏற்ற தவிர இறங்கலை. ரெட்டையில வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க நல்லா செஞ்சாங்க. அம்மா இருக்கு சொல்ல. அந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்க? எதுவுமே செய்யலை. ஃப்ரீ பஸ் விட்டு ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணது? அது யார் கேட்டாங்க? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். அவரு தான் போன ஆட்சி நல்லா இருந்தது. அதே ஆட்சி தொடரணும்னு ஆசைப்படுறேங்க. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. கூட்டணி இதால நான் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் தான் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோட கருத்து. எடப்பாடி தான் வருவார். அவர் நல்லது செய்யறதே வருவார். அது பலமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் கூட்டணி தான் சேர போகுது. அதிமுக தான் வெற்றி. விஜய் தான் வருவார். விஜய் வந்து புது ஆள் எல்லாம் புதுசாக எதிர்பார்க்குறாங்க.
அதனால் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் அடுத்தது. திராவிடல் மாடல் ஆட்சியில் வந்து அவர் வந்து நிறைய வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தின்னு வராரு. அதனால டிஎம்கே தான் வரும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நமக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து முன்னோக்கி செய்கிறது வந்து நம்மளுடைய தலைவர் ஆட்சி தான். அதனால டிஎம்கே தான் வரும். சரி, நான் சொல்கிறேன், பாமக இருக்காரு, வயசு கடந்து போச்சு, எனக்கு அரசியல் புள்ளகாரம் பார்த்துக்க போகிறான், சரி சொல்லிட்டு விட்டு ஓரம் ஒதுங்கினோம். இப்போ அவரு போய் இப்போ ஒரு தனியாக நான் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுப்பேன், அது கொடுப்பேன்னா அது அவர காரியமா? அது இளைஞர் தான் பார்ப்பாங்க, அவங்க புள்ளி தான் பார்ப்பாங்க தவிர இவரை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு பட்சத்தில் தமிழ்நாடு போயிடுது. இப்போ ஸ்டாலினும் பண்ணலாம், அவங்க அப்பா எப்படி பண்ணாரு அதை வச்சு இவர் பண்ணல, சரியான முறையில் பண்ணல. இவர் வந்து அரசு ஊழியர் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இலவசம் இது இலவசம், அது இலவசம், விடியல் பயணம், அது விடியல் பயணம். இப்போ போக்குவரத்து வந்து நஷ்டம்னாரு. இப்போ ஏடிஎம்கே பீரியடில் இவர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைக் பண்ணால் வந்து பொதுமக்கள் பாதிக்கும், நான் வந்தால் சரி கட்டுறேனாரு. அதான் பழைய ஆளுங்களாம் தேவையில்லை, புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்தது, மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எடுத்துக்கின்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கற்பழிப்பு, சாதி கலவரம் எல்லாம் நிறைய ஏற்படுத்துகிறாங்க. காவல்துறை வந்து சரியான முறையில் கண்காணிக்கல இந்த அரசாங்கம். காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறை ஆயிடுச்சு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். அந்த சட்டம் ஒழுங்கு கையாளுறவங்களே சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிறாங்க. தமிழக முதல்வர் வந்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட காவல்துறையை கண்காணிக்கணும், அவர் கண்காணித்து கட்டுப்படுத்தணும். திமுக தான் வரும். அது நல்லது செய்கிறாரு, கண்டிப்பாக அவர் தான் வருவார். திமுக தான் வரும். எவ்வளோ வேலை செஞ்சுறாரு, பஸ் இலவச பஸ் விட்டுக்கிறாரு, நாட்டுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. அதனால் திமுக கண்டிப்பாக வரும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருந்ததே நல்லதுன்னு தோணுது, இப்போ இருந்தது சரியில்லைன்னு தோணுது. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நல்லமே செஞ்சார், அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாள் நல்லா செஞ்சார். பணக்காரன் ஐயான்னு தள்ளாரு கூட்டு சுத்தத்தில், அவன் போயிச்சான், ஏன் பிழைக்கல, நல்லா வந்தான் போதும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 2 கூட்டணி என்னக்கா எடப்பாடியும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் அரசியலில் இருந்தார். பிஜேபி இல்லாமல் இவங்க 2 பேரும் தனிச்சு நின்னாக்கா அருமையான தமிழகத்தை கொண்டு வரும். இளைஞர் சமுதாயத்துக்கு இப்போதே அது தேவை. இளைஞர்களுடைய துடிப்பு தான் இப்போதைக்கு தேவை. அதனால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக வரும். அவருடைய துடிப்புக்கும் இவருடைய எடப்பாடியுடைய விட்டு கொடுப்புக்கும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தலாம். திமுக தான் வரும். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்தா இவங்க கட்சி ரொம்ப செதறி இருக்கிறதுனால ஏடிஎம்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது யாருன்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இவங்க தலைவர்ன்றான், அவங்க தலைவர்ன்றான், இன்னொருத்தர் தலைவர்ன்றான். ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கேட்டுக்கல. விஜய் ஒரு 2வது இடம் 3வது இடத்துக்கு வரலாம், அவ்வளோதான். அதிமுக வந்தால் தான் தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கும், இல்லைன்னா குட்டி சேராக போயிடும். எடப்பாடி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு செயல்படுவார். நீ வந்தாக்க எந்த இதுவும் செயல்பட மாட்டார். அதிமுக தான் மறுபடியும் வரும். அதிமுக தான் ஆட்சி வரணும். டிஎம்கெல்லாம் வந்தால் இன்னும் படுதோலி ரவுடி கோஷ் தான் அதிகமாக இருக்கும். அதிமுக தான் வரணும். 2 பேருமே வரக்கூடாது. யார் ரொம்ப நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். நமக்கு யாருன்னா வரணும், நல்லது செய்கிறது யார் வந்தால் என்ன நமக்கு. எனக்கு இது பொறுத்த வரையும் எனக்கு தளபதி தான் வருவார்னு என்ன நினைக்கிறேன். அவர் தான் வந்தாகணும்னு பார்க்குறாங்க சில பேர். அவங்க கருத்து எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு யார் வந்து நல்லது செய்யணும், முதல்ல அவங்க வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் தான் எல்லாமே சொல்கிறாங்க. பாயிண்ட் ரொம்ப போதாது, பொதுமக்கள் நல்லா இருக்கணும். அப்படி செஞ்சாக்க மறுபடியும் வரலாம். பொதுமக்கள் நல்லது செய்யணும்னு வச்சுக்க, மறுபடியும் அதோ எலெக்ஷனும் முடிஞ்சிடும், அவங்க மறுபடியும் வர முடியாது. அவங்க விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஆசை மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும். அவங்க வந்து சம்பாதிக்கிற இதுவை பார்த்தாக்கா பொதுமக்கள் யார்கிட்ட போய் முறையிறது? முதல்வர்கிட்ட முறையிறோம். முதல்வர் நல்லவர் தான். முதல்வர் வந்து நம்ம போய் கிட்ட நெருங்க விடுறாங்களா? கிடையாது. பார்க்கக்கூடாது, அவர் பிஸியாகிறார், அத்தகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. முதல்ல எல்லாம் எந்த கட்சி முதல்வர் வந்தாலும் நல்லவங்க தான். ஆனால் பாகுபாடு இல்லாமல் பொதுமக்களுக்காக அவங்க நன்மைகள் செய்தால் அதுவே பாராட்டுக்குரிய விஷயம். நிலச்சி நிற்கும் ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி. டிஎம்கே தான் கிடையாது, அதிமுக கிடையாது, விஜய் கட்சின்னு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு கிடையாது. எல்லாமே நல்லவங்க தான். சமயம் சந்தர்ப்பத்தில் மாறுறாங்க, அதுதான் உண்மை. விஜய் வந்தால் நல்லா. இப்போ வந்தாலும் 5 இயர்ஸ் அவங்க 5 இயர்ஸ் ஆங்க, புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இளைய தளபதி விஜய் வருவார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்துக்கு அப்படி தான் பண்ணாங்க, அவர் இறந்துட்டாரு. நான் இவருக்குன்னா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு. புதுசாக வரணும், பழையெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா வந்து மக்களுக்கு எது செய்யலே பண்ணுறது கிடையாது. வர்றாங்க, அதோட போயிடுறாங்க. இதே புதுசாக யார் வர்றாங்களோ அவங்க வர வேண்டியது தான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் தான், அவர் நல்லது செய்வார் நம்புகிறோம். முக ஸ்டாலின் அவர் நல்லது செய்கிறாரு. லேடிஸுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிறாரு, எல்லா மகளிருக்கு தந்துக்கிறாரு, எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிறாரு. அதை வச்சு அவர் வரலாம், நம்பிக்கை இருக்குது. முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்.
ஆனால் இப்போ இருக்க திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் மகளிருக்கு இலவச பேருந்து இந்த விஷயங்கள்லாம் மற்ற ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்கு. அதாவது ரவுடிசம் ஒழியணும், நிம்மதி ஓணும், சாலைகள் வசதிகள், குடிநீர் வசதி, எந்த அடிப்படை வசதி எதுவும் இல்லை. இப்போ அம்மா சொல்லிக்கலாம், இந்த ஃப்ரீ கொடுக்குறோம், ஃப்ரீ ஒன்று கரண்ட்டு கொடுத்து ஒரு பீஸ் பிடிங்கிறாங்க. அதனால் வந்து ஃப்ரீ எல்லாமே தவிர்த்துட்டு விலைவாசி குறைச்சிட்டு எல்லாம் நேர்மையாக பண்ணால் இந்த அம்மா ஆட்சி இருந்தது பேர் அந்த மாதிரி இப்போ வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் தான் மேடம். இல்லை மேடம், 2 பேருமே வந்து ஒன்றுமே இல்லை மேடம், வேஸ்ட்டு மேடம். ஆனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் தான் மேடம். அப்போதுலேருந்து விஜய் ரசிகி, அதனால விஜய் தான். இவ்வளோ நாளாக நான் செஞ்சுட்டாங்க இருக்கிறவங்களாம். இதுக்கப்புறம் புதுசாக வரும் கொஞ்சம் செய்வார்னு தான் ஒரு நம்பிக்கை. மாற்றம் அப்படி ரெட்டையில் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. விஜய்லாம் வந்து வேஸ்ட்டு, விஜயகாந்த் வேஸ்ட்டு. ஏடிஎம்கே வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்து இந்த வாட்டி கஷ்டம்தான். நீ என்ன செய்தாலும் டிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. டிஎம்கேல ரெண்டும் எது வருதுன்னு ஏடிஎம்கே கொஞ்சம் அதிகம் வாய்ப்பு இருக்கும். தனி பெரும்பான்மைக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு 4% விஜய். கமல் மாதிரி தான் வருவார் விஜய். 4% வருவார்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 15% 20% மீடியாவில் அவங்க சொல்கிறது தான், அவங்க ப்ரொமோட் பண்ணுறதான். விஜய்க்கு அவ்வளோ ஓட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. 4% வரும். கூட்டணி தான் வெற்றி தீர்மானிக்கும். ஏன்னா கணிக்கவே முடியாது வர தேர்தல். கூட்டணி ஒரு வெற்றிக்கு தீர்மானிக்கும். வெற்றியா தோல்வியாங்கிறது தீர்மானிக்கிறதுல கூட்டணி தான். இப்போதைய சூழ்நிலைக்கு வந்து ஏடிஎம்கே தான் வரும் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாருக்கும் அந்த ஒரு அதிருப்தி ஏற்படுது இல்லை. அதனால் வந்து மாற்று கருத்து இதில் ஒன்றும் இல்லை. அவங்க தான் வந்தால் வரணும். டிவிக்கே தான். இங்கே நடக்கிற ஆட்சி எல்லாருக்கும் தான் தெரியுமே. டிவிக்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊழல் தான் ஃபுல்லாக. டிவிக்கே தான் வரும் கண்டிப்பாக. கூட்டணி வச்சா தான் வர முடியாது. கூட்டணி இல்லாமல் வந்தால் வந்துடுவார் கண்டிப்பாக. நல்லது நாட்டில் என்ன செய்கிறாங்க சொல்லு? எதுவுமே செய்யலை. வர சும்மா செய்கிறான். கண் துடைப்புக்கு எல்லாமே செய்யுங்க. வரவங்களாம் கண் துடைப்பு தான். நாட்டுக்கு நல்லது செய்யத்தாம நல்லது. எது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாத இருக்குது நிறைய. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.